Hi friends, welcome back to Mama with Bema. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா ரொம்ப நாளா நீங்க கேட்டுனீங்க. கேட்டுனதுதான். thumbnail பார்த்தே கண்டுபிடிச்சிப்பீங்க. இருந்தாலுமே சொல்றேன். ஏன் அப்படினா இன்னைக்கு அடிக்கி வைக்கும்போது தான் தெரிஞ்சது இந்த பாக்ஸ் ஃபுல் ஆயிடுச்சு. ஆமா. இன்னொரு பாக்ஸ் வாங்கணும் அப்படிங்கறதே இன்னைக்கு தான் தெரிஞ்சது फ्रेंड्स. என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா நம்மளோட வாட்ச் கலெக்ஷன் தான். என்னோட வாட்ச், மோனாவோட வாட்ச் எல்லாமே சேர்ந்து இருக்கும். அந்த வாட்ச் கலெக்ஷன் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம், என்னென்ன இருக்கு அப்படினு பாப்போம். ஓபன் பண்ணாவா, இதுதான் எங்களுடைய வாட்ச். இதில் நிறைய டைட்டான் ராகா அந்த மாதிரி தான் நிறைய இருக்கும். அப்புறம் வந்து ஒரே ஒரு அன்பிராண்டட் 2-3 வந்து அன்பிராண்டட். ஆனா பிராண்ட் தான். டைட்டான் ராகா இல்லாம அதர் பிராண்ட் ஆயிடுச்சு. இது ஓகேவா? எது அதெல்லாம் வெள்ளி வாட்ச். அதெல்லாம் பிராண்டட் தான். டைட்டன் தான். ஓகே फ्रेंड्स, ஃபர்ஸ்ட் நான் காட்றது அப்படினா ஃபர்ஸ்ட் எங்க இருந்து வரது? ஃபர்ஸ்ட்ல இருந்து வரலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் வாங்குனதுல இருந்து வருவோம். இது வந்து பாத்தீங்க அப்படினா சொனாட்டா வாட்ச் இது, சரிங்களா? இது வந்து இந்த சென்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் என் பர்த்டேக்காக வாங்குனது. 2000 rupees இந்த வாட்ச், சரிங்களா? அதுக்கப்புறம் எங்க வர்றது? இது மோனாவோட வாட்ச். அது வந்து ஃபர்ஸ்ட் வாட்ச் வேணும்னு கேட்டு வாங்குனதுல இது ஃபர்ஸ்ட் வாட்ச் இல்ல. அது எப்ப கலர் போயிடுச்சு இப்படி? அது வாங்கி 10 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. டைட்டான் நிறைய போயிடுச்சுப்பா. கல்லிப்ப கல்லில கொட்டிடுச்சா? நிறைய போயிடுச்சு. எனக்கு குட்டிகள்ல ஏதோ கருப்பான மாதிரி இருக்கு. இது வந்து கிட்ட காட்டு, அப்பதானே உங்களுக்கு தெரியும். கிட்ட காட்டு. இது வந்துட்டு டைட்டான் ராகா. இது 17,000. அப்ப வந்து பட்டர்ஃப்ளை மாடல் ஃபர்ஸ்ட் ஆடுனா இதுதான் ஓடும், அந்த மாடல். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னன்னா இந்த வாட்ச். அதுக்கப்புறம் இந்த 2 வாட்சும் சொல்லலாம். இந்த 2 வாட்ச் பாத்தீங்க அப்படின்னா சில்வர் வாட்ச் இல்ல? ஆமா, சில்வர்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரிஜினல் சில்வர் தானே, வெள்ளி தானே இது? வெள்ளி நம்ம கோல்டு ஷாப்ல வந்து கொடுத்து செஞ்சது. எனக்கு ஒண்ணு, மோனாக்கு ஒண்ணு. இது ஒரு டிசைன், இது ஒரு டிசைன். இந்த மாதிரி ரெண்டும் செஞ்சது. ஓகேவா? இப்படி திருப்புப்பா. அப்படி ஓகேவா? இந்த 2 வாட்சுமா. அதுக்கப்புறம் எதுல இருந்து வர்றது? அதுக்கப்புறம் வந்துட்டு இது வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து இந்த வாட்ச் தான் நிறைய பேர் கேட்டுனே இருப்பீங்க. இது டைட்டான் ராகா. இது வந்து இப்ப லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி என் பர்த்டேக்கு ஒரு 8 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் வாங்கின வாட்ச் இது. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இது சென்னை வந்து வருஷம் கரெக்டா வாங்கிடுவேன். அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து இருந்த வாட்ச் அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவ்வளவு கிரேஸ் இல்ல. வாட்ச் மேல கோல்டு வாட்ச் வச்சிருந்தேன். அதனால வந்து கிரேஸ் இல்லாம. கரெக்ட். ஓகேவா? கோல்டு வாட்ச் கழட்டி தூக்கி போட்டதுனால இது இப்ப இந்த வாட்ச் எல்லாம் வாங்கணுங்கிற ஆர்வம் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு பிளாக் கலர்ல சொனாட்டா ஒண்ணு வச்சிருந்தேன். அதுவுமே பிளாக் கலர், ஃபுல் பிளாக், சூப்பரா இருக்கும். அது இப்ப டயல் மட்டும் வச்சிருக்கேன். அந்த ஸ்டாஃப் கிடைக்கல, கட் ஆயிடுச்சு. அந்த ஸ்டாஃப் எங்கேயுமே போட்டு தர மாட்டேன்றாங்க. பழைய மாடல் ஸ்டாஃப் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதனால அதுக்கப்புறம் ரெகுலரா வந்து கோல்டு வாட்ச் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். என் கையை கொண்டு வந்து அது பித்தளை வாட்ச் கட்ட வேண்டியதா போச்சு. நீ இனிமேல் கட்டாத, வேணா கொடுத்து விட்டுரு பாப்பாக்கு எல்லாத்தையும். இப்ப வந்து அதான் பண்ணிட்டு இருந்தாரு. சரி ஓகேவா? அதுக்கப்புறம் கோல்டு வாட்ச் சேல் பண்ணதுக்கு அப்புறம் கண்டினியூஸா வாட்ச் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். இது ஒரு வாட்ச். அப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் வாங்கின வாட்ச் எதுன்னு சொல்றது? இது லாஸ்ட் இயர் பர்த்டேக்கு வாங்கினது. கரெக்டா? இது லாஸ்ட் இயர் பர்த்டேக்கு. இது வந்து டைட்டான் ராகால வாங்கினேன். இது வந்து 19,500. இது இந்த வாட்ச் வாங்கினா. அதுக்கப்புறம் என்ன வாங்கினேன்? இது வாங்கினேன். மோனா என்கேஜ்மெண்ட் முன்னாடி மோனா இந்த வாட்ச் வாங்குச்சா அவ பர்த்டேக்கு. எதுக்கு வாங்கினா? எதுக்கோ வாங்குச்சு. நீங்க சும்மாவே வாங்குறீங்கப்பா வாட்ச, கமர மிட்டாய் வாங்குற மாதிரி. இது மோனாக்கு எதுக்கோ நம்ம வாங்க போனோம். வாட்ச் வேணும்னு கேட்டதுன்னு சொல்லிட்டு இது வாங்க போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப வந்து நான் என்ன பண்ணேன், எனக்கு இந்த வாட்ச் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால இது கேஷியோ பிராண்டு. இது வந்து டைட்டான் ராகா. ஓகேவா? நான் சொன்னேன் அப்பதான் சொன்னேன் இதே மாதிரி ஒரு 4-5 வாட்ச் கலெக்ஷன் போனா கொடுத்து விடணும்ல. அப்ப வந்து நம்ம பேசிட்டோம், மாப்பிள்ள பாத்துட்டோம். அப்ப சொன்னவனே அதுகிட்ட 2-3 வாட்ச் தான் இருக்கு, என்கிட்ட நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லவும், அப்ப சும்மா பர்ச்சேஸ் பண்ணும்போது, ஷாப்பிங் பண்ணும்போது இதை வாங்கணும். கரெக்டா? இதை வாங்கணும். நான் இந்த கேஷியோ வாட்ச் வாங்கினேன். இது எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் மேட்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபேவரட்டான வாட்ச்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் மோனாக்கு வந்து பர்த்டே கிஃப்டா வந்து இந்த வாட்ச் கொடுத்தோம். அவளோட பர்த்டேக்கு லாஸ்ட் இந்த பர்த்டேக்கு. நெக்ஸ்ட் இயர் வந்து அவங்க வீட்டுக்காரர் கொடுப்பாரு.
நாங்க நின்று வேடிக்கை பார்ப்போம். ஓகேவா? இது வாங்கினது இது வந்து 11,500 இந்த வாட்ச் நான் வாங்கினது. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து ரேடோ வாட்ச். ரொம்ப என்ன ப்ரிசியஸ்ன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு காஸ்ட்லியா கொடுத்து வாங்கின வாட்ச் இது. சரியா? இது வந்து கிரீன் டயல் உள்ள இருக்கும். காட்டு, கிரீன் டயல் உள்ள இருக்கும், கிரீன் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த இது ஸ்டாஃப் எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி. ஓகேவா? இது மெக்கானிசமே வேற மாதிரி இருக்கும். நம்ம இப்படி அமுத்துனா இங்க பாருங்களேன், இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ட்டு வாங்கி தந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எப்போ வாங்கினேன்? ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி வாங்கினேனா? எப்போ வாங்கினேன்? இதை இருக்கும் 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆமா, இது ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வாட்ச் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், என்னோட பர்த்டே கிஃப்ட். இது வந்து எவ்வளோன்னா 10,500. அது 10,500 டைட்டன் ராகா பர்பிள் கலர். இது அதுக்குள்ள எடுத்து கட்டிட்டா பர்த்டேக்கு தானே கட்டணும். அது சரி, கிறிஸ்மஸுக்கே கட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதனால யார் பர்த்டே கட்டினா என்ன, ஏன் பர்த்டே கட்டினா என்ன, ஏசுநாதர் பர்த்டே கட்டினா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். ஓகேவா? அடுத்தது இது வந்து இவங்க அம்மாவோட வாட்ச். கேஷியோ தான்ப்பா இதுவுமே. ஆமா, கேஷியோ தான் இந்த பிராண்டு. அவங்க அம்மா, அதாவது எங்க மாமியார் இவரோட அம்மா மோனாவின் பாட்டி மோனாக்கு கிஃப்ட் கொடுத்தது. அவங்க மோனாக்கு இதை நீ என்னோட ஞாபகத்தமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாவறதுக்கு முன்னாடி இது கொடுத்தது. இது வந்து ஞாபகத்தமா அவ வச்சிருக்கா. கட்ட மாட்டா, பட் பாட்டியோட ஞாபகத்தமா இதை வச்சிருக்கா இதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து இவ்வளவுதான் நம்மளோட வாட்ச் கலெக்ஷன் இருக்குது. பாய்ஸ் வாட்ச் கலெக்ஷன் இருக்கு ஃபுல்லா. வந்து ஐ வாட்ச், அப்புறம் கேஷியோ வாட்ச், கேஷ் மௌலியோடது அப்படின்ட்டு அது ஒரு 4-5 வாட்ச் இருக்குது. இன்னைக்குதான் நான் பாக்குறேன், இதுல அடுக்கும் போது தான் தெரியுது என்னடா நம்மளோட வாட்ச் கலெக்ஷன் நிரம்பி வழியுது அப்படின்னு சொல்லிட்டு. வேலைக்காவது ஃப்ரெண்ட்ஸ், போய் பாக்ஸ ஃபுல் பண்ணணும். அதான் ஃபில் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன ஃபில் ஆயிடுச்சு. இதுல வந்து என் பொண்ணு வந்து கொஞ்சம் ஷேர்ப் எடுத்துன்னு போவோமே. ஆமா, அது எடுத்துன்னு போனதுக்கு அப்புறம் தான் அதை பத்தி நம்ம யோசிக்கணும். அது காலி. ஆனா இப்ப சண்டை போட்டுக்காம பிரிச்சுக்கோங்க. நான் என்ன சொல்றேன், 2 வாட்ச் ஆளுக்கு 1. எத்தனை ராக் இதுல? 1 2 3 4 5 6 6 12. நீ யாரு தெரியுமா? அப்படியே வடவடையா சுடுவடா, வடவடையா சுடுவ. வடை சுட்டே பழகிட்ட நீனு ஆதியில இருந்து. பாப்பா குத்து விட்டுரு. நான் ஆசைப்பட்டு வாங்கினப்பா. உன் பொண்ணுக்கு வேணும்னா ஆசைப்பட்டு நீ வாங்கி கொடுப்பா. நான் ஆசைப்பட்டு வாங்கினது இல்லையா? எனக்குன்னு சொல்லிதான் நீ வாங்கி தரேன் ஆசையா கேட்கும் போது, அப்புறம் அதை எடுத்து நான் எப்படி ஷேர் பண்ண முடியும்? குலுக்கல் முறையில தீர்மானிச்சுக்கோங்க. ஒரு குலுக்கல் முறையை நீ போட வேணாம். இப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணினுக்கிறாரு. கேட்டா இந்த பட்டு போட மோனாக்கு, இந்த இது மோனாக்கு, இது மோனாக்கு, எல்லாத்தையும் வாங்கி குடுத்துருவாரு. நீ கட்டிட்டியா, நீ பாத்துட்டியா, குத்துரு, எடுத்து பாக்ஸ்ல போட்டு அழகா வச்சிடலாம், பொண்ணு குத்து விட்டுலாம் அப்படின்றாருன்னா, இப்ப வர வர அந்த பேச்சு தான் இப்ப வாயில நிறைய வருது. இப்ப கணக்கு போட்டு பாப்பாரு. ஓகே, இதுல 6 இருக்கா, இதுல 6 இருக்கா, ஓகே, இதெல்லாம் நான் பாட்டுன்னு கம்முன்னு உட்காந்து படம் பார்த்துன்னு இருந்தேன். நீ தான் என்ன கூப்பிட்டு வந்து தூண்டுற. நீ தூண்டுற. யாரு தூண்டுறா? நீதான். இதே மாதிரிதான் உங்க வீட்லயும் பண்ணுவாங்கன்னு தெரியும். பட் ஆனா வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நிறைய பேர் இன்னைக்கே சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு வந்து நிறைய கமெண்ட் பழைய வீடியோக்கு தான் வந்து இருந்தது. நானும் இன்னைக்கு பார்த்தேன், என்னடா நம்ம இன்னைக்கு வீடியோ போட்டது ஒண்ணு சம்மந்தம் இல்லாம நிறைய கமெண்ட் வந்து நிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பூந்து பார்த்தேன். உள்ள பூந்து பார்க்கும்போது நிறைய பேர் சொல்றாங்க, ஏன் இதெல்லாம் வந்து அவங்க வீட்டுக்காரர் வாங்கி தர மாட்டாரா, அவங்க மாமியார் வீட்டுல இருக்காதா அப்படின்னு கேக்குறாங்க. நான் ஒரு தெரியாம தான் கேக்குறேன். ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு, அப்புறம் சரி ஓகே அது ஒண்ணு, அது போய் எல்லாத்துக்கிட்டையும் கேட்கறது கஷ்டமா இருக்கும், அதனால வந்து பேசிக் திங்ஸ் அவங்க வாங்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்றாங்க. இதெல்லாம் அம்மா வீட்டுல இருந்து கொண்டு போற பேசிக் திங்ஸ் தான், இதுக்கு எதுக்கு இவ்வளவு பேசுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கும்பல். சரியா? இனி ஒரு கும்பல் என்ன பண்றாங்க, இவங்க வந்து 1 மாசத்துக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடியே என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க, நல்லாதான் பேசி பழகிட்டு இருக்காங்க, போன உடனே கேக்குறதுக்கு என்ன, தெரியாதவங்களா இருந்தா கேட்கலாம், தெரிஞ்சவங்க கிட்ட கேக்குறதுக்கு என்ன அப்படின்றாங்க. நான் ஒரு விஷயம் கேக்குறேன், போன உடனே தெரியுதோ தெரியலையோ, நம்ம ஒரு விஷயங்கள் வந்து இன்னும் பழக ஆரம்பிக்கல. என்னைக்காவது ஒரு நாளைக்கு வராங்க, போன்ல பேசுறோம், இது பண்றோம் அப்படின்னா நேர்ல போய் அவங்க கிட்ட போய் ஒரு லைஃப்னு வாழும் போது சட்டுன்னு போய் எடுத்த உடனே எனக்கு சோப்பு இல்ல, என் சோப்பு இதான் நான் யூஸ் பண்ணுவேன், போய் வாங்கிடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்ல வந்துட்டு நான் வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த சோப்பு எல்லாம் எனக்கு வாங்கி வைங்கன்னு அவங்கள போய் நம்ம ஆர்டர் போட முடியுமா? நமக்கு என்ன தேவையோ ஃபர்ஸ்ட் ஒரு திங் நம்ம வாங்கி கொடுப்போம்.
நான் ஒன்னொன்னுதான் வாங்கி தரேன், நீங்க ஒரு டப்பா வாங்கி கொடுத்தாதான் கேட்கலாம், எதுக்கு இதெல்லாம் அவங்க மாமியார் வீட்டுல வாங்கி தர மாட்டாங்களான்னு கேட்கலாம். ஒண்ணு வாங்கி தரேன், அந்த 2-3 மாசத்துல தீர்றதுக்குள்ள புள்ள கொஞ்சம் நல்லா அவங்க கிட்ட பழகிக்கும். அவங்களுமே வந்து என்ன பண்ணுவாங்க, இது நார்மலா எல்லா அம்மாக்களும் எல்லா பொண்ணுங்களுக்கும் கொடுத்து விடுற விஷயம் தான். போகும்போது எல்லாம் ஒரு செட்டு எல்லாத்தையுமே இந்த 1 மாசத்துக்கு தேவையானது எல்லாமே வாங்கி கொடுத்துதான் அனுப்புவாங்க. நெக்ஸ்ட் மந்த் பார்க்கும்போது அவங்க மாமியார் கிட்ட நல்லா பேசி பழகிருப்பாங்க, ஹஸ்பண்ட் கிட்ட நல்லா பேசி பழகிருப்பாங்க, மாமனார் கிட்ட நல்லா பேசி பழகிருப்பாங்க, நாத்தனார் கிட்ட நல்லா பேசி பழகிருப்பாங்க. அப்ப ஷேர் பண்ணுவாங்க, கேட்டு வாங்குவாங்க. எனக்கு இது தீந்து போச்சுங்க, வாங்கி கொடுங்க அப்படின்னு கேக்குறது வேற. நான் கொண்டு வந்தேன் எல்லாம் தீர்ந்துச்சு, இப்ப எனக்கு இந்த மந்த் எனக்கு வாங்கி தாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறது வேற. போய் அடுத்த நாளே காலையில குளிக்கும் போதே எங்க டவல், எங்க பிரஷ், எங்க பேஸ்ட், எங்க சோப்பு அப்படின்னு யாருனாலும் கேட்க முடியுமா? நாளே பேசிக் ஒரு சில விஷயங்கள் பேசும்போது நமக்கே கோபம் வருது. ஒரு பேசிக் திங்ஸ் கூட ஒரு பொண்ணுக்கு பண்ணக்கூடாது அப்படின்றீங்க அப்படின்னா அப்ப உங்க வீட்டுல எல்லாம் என்ன கொடுத்து அனுப்பிச்சாங்க, என்ன சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. அது ஒரு சிலதெல்லாம் பார்த்தா சிரிப்பா இருக்குது. என்னடா இப்படி எல்லாம் பேசுறீங்க, இதெல்லாம் ஒரு பேச்சாடா, இதெல்லாம் ஒரு கமெண்டாடா அப்படின்ற மாதிரி நமக்குமே தோணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து ஜாலியா நான் பார்த்து சிரிச்சு இன்னைக்கு ரசிச்சு இருந்தேன். சரிடா, நம்ம பிள்ளை இவங்க வீட்டுல எல்லாம் யாரும் எதுவும் வாங்கிட்டே வந்துருக்க மாட்டாங்க போல, எல்லா வீட்டுக்காரங்க வீட்டுலதான் போய் வாங்கிருப்பாங்க அப்படின்னு. அப்புறம் ஒரு சில கமெண்ட் எல்லாம் வந்துட்டு எவ்வளவு வீட்டுல உங்க அம்மா அப்பா வீட்டுல சுரண்ட முடியுமோ சுரண்டிட்டு போம், எதுக்கு ஒரு சீப்புக்கும் ஒரு பவுடர் இருக்குமா? ஐயோ எனக்கு சிரிப்பா வரும். ஒரு சில நேரம் நினைச்சுன்னு சிரிச்சுனே இருப்பேன் நானு. அந்த மாதிரிதான் ஒரு சில கமெண்ட் எல்லாம் வருது. ஆனா ஃபன்னியா இருக்கு. என்னங்களை சிரிக்க வைக்கிற நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் வெரி 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 தேங்க்ஸ். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தான் அவ்வளவுதான். இதோட நம்ம இதை எடுத்து வச்சுட்டு போயிட்டு தூங்குவோம். என்னமோ தூக்கமா வருது. இப்ப தூங்கி ரெஸ்ட் எடுத்தாதான் உண்டுன்னு எனக்கு தோணுது. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து கண் அசர முடியாது. கெஸ்ட் எல்லாம் வந்திருப்பாங்க. இது என்னாச்சு, அது என்னாச்சு, அந்த ஃபுட் வந்துதா, இந்த டெக்கரேஷன் பண்ணாங்களா, இதை கொண்டு வந்தாங்களா, அதை கொண்டு வந்தாங்களான்னு என்ன சொல்றது, அந்த திங்கிங்லயே இருப்போம். கல்யாணம் முடிகிற வரைக்கும் நமக்கு ஒரு என்ன சொல்றது பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்காது. எல்லாம் முடிச்சு நம்ம ரிசப்ஷன் எல்லாம் முடிச்சு பொண்ணு வந்து செட்டில் ஆயிடுச்சு அப்படிங்கும் போது தான் அந்த மன நிம்மதியோட ஒரு தூக்கம் வரும் பாருங்க. அடிச்சு போட்ட மாதிரி அப்படியே தூங்குவோம் ஒரு 2 நாளைக்கு. கரெக்டா? உண்மைதான். வந்து ஒழுங்கான தூக்கமே வரல. 3ஆம் தேதி நைட்ல இருந்து ஆரம்பிச்சா 2-3 நாள். யாரா இந்த வீட்டுக்குள்ள யாரும் எந்த சத்தமும் போடாதீங்கடா, நாங்க தூங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டோன்ட் டிஸ்டர்ப் அப்படின்னு சொல்லிட்டு தான் போர்டு வச்சுட்டு தான் தூங்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் டங்குன்னு பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.